வணக்கம். துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் 9 அக்டோபர் 2023 முதல் 15 அக்டோபர் 2023 வரை. இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதைச் செய்ய ஊக்கப்படுத்தினால், உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஏனென்றால் காலை நேரம் என்பது உங்களைப் பற்றி நீங்கள் நன்றாக உணர ஆரம்பித்து, நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வைத்திருக்கும் நேரம். எனவே இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். சந்திரன் ராசிக்கு 7வது வீட்டில் வியாழன் அமைவதால், கடந்த காலங்களில் நீங்கள் பணம் தொடர்பான ஏதேனும் சர்ச்சையில் சிக்கியிருந்தால், இந்த வாரம் நீங்கள் அதிலிருந்து பெரிய அளவில் நிவாரணம் பெற முடியும். ஏனென்றால் நிலைமை மோசமடைவதற்கு முன்பு நீங்கள் அதைக் கையாள முடியும். இதனால் நீங்கள் எந்த சட்ட பிரச்சனையிலும் சிக்க வேண்டியதில்லை. எனவே பணம் தொடர்பான எந்த முடிவையும் மிகவும் புத்திசாலித்தனமாக எடுங்கள். குடும்பத்தில் உள்ள எவரேனும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனையால் சிரமப்பட்டால், இந்த வாரம் அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களைச் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையை கொண்டுவரும். மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும்படி உங்களைக் கோரலாம். தங்கள் படைப்புத் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்க விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் வேலையில் சிறிது நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் அல்லது இணையம் போன்ற சமூக ஊடகங்களின் உதவியுடன் உங்கள் திட்டங்களை மேம்படுத்தலாம். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 12ஆம் வீட்டில் புதன் அமைவதால், கல்வித்துறையில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் நீங்கள் உயர் கல்வியை தொடர நினைத்தால் அதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் 9 அக்டோபர் 2023 முதல் 15 அக்டோபர் 2023 வரை. இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் பூங்காவிற்கு சென்று சுமார் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதுடன் தூசி நிறைந்த இடங்களுக்குச் செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் வியாழன் அமைவதால், இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளுக்காக உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் துணை உங்களிடம் பணம் கேட்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். ஆனால் இது உங்கள் நிதிநிலை மோசமடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாமல் குடும்ப உறுப்பினர்களை சந்தேகப்படுவதையும் அவர்களின் எண்ணம் குறித்து அவசர முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒருவித அழுத்தத்தின் கீழ் இருக்கக்கூடும். மேலும் அவர்களுக்கு உங்கள் அனுதாபமும் நம்பிக்கையும் தேவை. தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்தவொரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் முன்பை விட கடினமாக உழைத்து உங்கள் இலக்குகளை அடைய முயற்சிப்பீர்கள். சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் புதன் அமைவதால், இந்த நேரத்தில் மாணவர்கள் கல்வியில் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். மேலும் அவர்களின் ஆசிரியர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களை விட சிறப்பாக அமைய வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேர்விலும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு முடிவுகளைப் பெறுவீர்கள். இதன் காரணமாக மக்கள் உங்களை பாராட்டுவதில் சோர்வடைய மாட்டார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் 9 அக்டோபர் 2023 முதல் 15 அக்டோபர் 2023 வரை உங்களுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் எது நல்லது எது கெட்டது என்பதை உங்களை விட வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே வலுவாகவும் தெளிவாகவும் இருக்கவும், சரியான முடிவை எடுக்கும்போது உங்கள் மனதை அமைதியாகவும், முடிந்தவரை மதுவிலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும். சந்திரன் லக்னத்தில் இருந்து 5ஆம் வீட்டில் வியாழன் அமைவதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்தால் இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இருப்பினும் இதற்கு நீங்கள் சரியான மூலோபாயத்தை உருவாக்கி அதற்கேற்ப செயல்பட வேண்டும். வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதனால் உங்கள் மரியாதை குறைந்து குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும். சந்திரன் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை கவனமாக புரிந்துகொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள். ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இந்த வாரம் ஆசிரியர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஏனெனில் நீங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பாடத்தை புரிந்து கொள்ள தவறிவிடும். இதன் காரணமாக அவர்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் உருவமும் பாதிக்கப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.